அனைவருக்கும் வணக்கம். சிவராத்திரி தினத்தன்று கூற வேண்டிய சிவ பஞ்சாக்கர மந்திரம். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களாக 8 விரதங்கள் கூறப்படுவதில் சிவராத்திரி விரதமும் ஒன்றாகும். மகா சிவராத்திரியின் மகிமை போன்றே மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரிக்கும் தனி சிறப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க சிவராத்திரி அன்று சிவ பஞ்சாக்கர மந்திரத்தை கூறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். தமிழ் மாதத்தின் தேய்பிறை சதுர்தசி தின இரவே மாத சிவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாளில் நள்ளிரவின் போது சிவபெருமானின் சக்தி அதிகரிப்பதை சித்தர்கள் பலரும் கண்டறிந்தனர். அதனாலேயே சிவபெருமானின் சக்தி கிடைக்கும் நேரத்தில் சித்தர்கள் அனைவரும் மலை மீதுள்ள சிவஸ்தலங்களுக்கு அரூபமாக சென்று தவம் இருப்பதாக ஐதீகம். அவ்வாறு கிடைத்த சக்திகளை கொண்டு உலக நன்மைக்காக சித்தர்கள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது தங்களுக்கு கிடைத்த சக்திகள் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய கரூர் சித்தர் அதை மந்திர வடிவில் உருவாக்கி கொடுத்தார். 18 சித்தர்களில் ஒருவரான கரூர் சித்தர் போகரின் சீடராவார். திண்டுக்கல் அருகே உள்ள கரூரில் இவர் பிறந்தார் என்று ஒரு சிலரும் வாழ்ந்தார் என்று ஒரு சிலரும் கூறுகின்றனர். சிவபெருமானை அழைத்தவுடன் காட்சியளிக்க வேண்டும் என்று கரூர் சித்தர் வரம் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஒரு சமயம் இவர் திருநெல்வேலிக்கு சென்ற பொழுது சிவபெருமானை 2-3 முறை அழைத்தும் அவர் வரவில்லை. அதனால் சிவபெருமானுக்கே சாபமிட்டதோடு நெல்லைக்கு அருகில் உள்ள மாயனூரில் வந்து காட்சியளித்து சாப விமோச்சனம் பெறலாம் என்று கூறினார். அதையடுத்து சிவபெருமானும் காந்திமதி அம்மையும் மாயனூர் சென்று கரூர் சித்தருக்கு காட்சியளித்து சாப விமோச்சனம் பெற்றனர். இதிலிருந்தே கரூர் சித்தரின் சிறப்பை அறியலாம். அத்தகைய சிறப்பு மிக்க இவர் கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பசுபதீஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற சிவபெருமானோடு ஐக்கியமானதாக எல்லோருமே கூறுகின்றனர். அதனால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது நிறைவேறுவதாக நம்பிக்கை அடைகின்றனர். திருமண தடை நீங்குவதாகவும் நல்ல வேலை கிடைப்பதாகவும் குழந்தை பேறு ஏற்படுவதாகவும் பலரும் கூறுகின்றனர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கரூர் சித்தர் சிவ பஞ்சாக்கர மந்திரத்தை சிவராத்திரி தினத்தின் நள்ளிரவில் 1008 முறை படிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அவ்வாறு இந்த மந்திரத்தை படிப்பவர்கள் வேண்டியது நிறைவேறும் என்றும் கரூர் சித்தர் கூறுகின்றார். அந்த சிவ பஞ்சாக்கர மந்திரம் என்னவென்று தெரியுமா? வாருங்கள் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய மசிவயன சிவயமன பயநமசி யநம சிவ ஸ்வாஹா. சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து சிவபூஜை செய்து அனைத்து கர்மங்கள் பாவங்கள் நீங்கும் என சிவபுராணம் கூறுகின்றது. ருத்ர பாராயணம் செய்திட சிவலோகத்தில் வசிக்கும் பாக்கியமும் கிடைக்கும். சந்தனம், புஷ்பம், தீபம், தூபம், நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்பவர்களை கோடான கோடி சுபங்களை அனுபவித்து இறுதியில் சிவனடியை அடைவார்கள் என்று சிவபுராணம் கூறுகின்றது. இந்த சிவ பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் கேட்டும் பயன் பெறலாம். முடிந்தவரை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய மசிவயன சிவயமன பயநமசி யநம சிவ ஸ்வாஹா. கரூர் சித்தர் சொன்ன இந்த சிவ பஞ்சாக்கர மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களும் இந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு சிவன் அருளை பெறுமாறு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.